கூட்டம் கூட்டமாக சூரத்தை விட்டு வெளியேறும் தொழிலாளர்கள். ரயில் நிலையம் முழுக்க மக்கள் கூட்டம். குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள உத்னா ரயில் நிலையம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களால் நிரம்பி வழிந்தது. அதிகாலை முதலே ரயில்வே நிலையத்தில் பிளாட்பார்ம் முழுவதும் மக்கள் கூட்டத்தில் நிரம்பியது. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் ஏற மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். இந்த கூட்டத்தை சமாளிக்க போலீசார் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையும் உருவானது. ஞாயிற்றுக்கிழமை 2 ரயில்களில் சுமார் 21,000 பேர் பயணம் செய்துள்ளனர். திடீரென கூட்டம் கூட்டமாக மக்கள் செய்யும் வேலையை விடுத்து சொந்த ஊருக்கு செல்லும் காரணம் என்ன என்பது பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொதுவாக கோடை விடுமுறை காலத்தில் சொந்த ஊருக்கும் சுற்றுலாவுக்கும் மக்கள் செல்வது வழக்கம். ஆனால் இந்த திடீர் கூட்டம் வெறும் கோடை விடுமுறை காரணமாக அல்ல. கடந்த சில வாரங்களாக சூரத்தில் செலவுகள் அதிகரித்துள்ளதுடன் வேலை வாய்ப்பும் கொடுத்துள்ளதாக ரயிலுக்கு காத்திருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சமையல் எரிவாயு பற்றாக்குறை மற்றும் அதன் விலை உயர்வு அவர்களின் தினசரி வாழ்வை பெரிய அளவில் பாதித்துள்ளது. எல்பிஜி சப்ளை தட்டுப்பாடு, பெட்ரோல், கெமிக்கல் பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக சூரத்தில் பல தொழிற்சாலைகள் முழுமையாக இயங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஒரு பக்கம் வேலை வாய்ப்பும் இல்லை, மறுபக்கம் சிலிண்டர் சப்ளை இல்லாத காரணத்தால் அதிக தொகை கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாகியுள்ளது. பாட்னாவைச் சேர்ந்த ரோஹித் பஸ்வான் என்பவர் பேசும்போது, எல்பிஜி கிடைக்காத நிலை மற்றும் தொழிற்சாலையில் வேலை குறைவு காரணமாக தாயகத்திற்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெய்ஹிந்த் மௌராவும் இந்த நிலையை சுட்டிக்காட்டியுள்ளார். சிலர் எரிவாயு கிடைக்காதால் உணவு சாப்பிட முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.